கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதம் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். 139 சங்கீதம் 23, 24 ஆகிய வசனங்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று இந்த அதிகால வேளையிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். 139 சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கு. என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். நம்ம நித்திய வழிக்கு நேராக போகணும் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கு, நம்ம சிந்தனைக்குள்ள நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே நேரத்திலே தாவீது ராஜா இப்படியா ஜெபிக்கிறார், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என் இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். அப்ப கால வேளையில நம்ம எப்படி ஜெபிக்கலாமா அப்படின்னா ஜெபிக்கலாம். நம்ம இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத காரியம் இருக்குமானால் அது ஒண்ணு கசப்பா இருக்கும், அப்படி இல்லைன்னா வேதனையா இருக்கும், இல்ல கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும், இல்ல ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் உலக கவலை இருக்கா, உலக மயக்கம் இருக்கா, உலக இச்சை இருக்கா, இது எல்லாமே நமக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்கும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருப்பீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நம்ம இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு? பரலோகத்துல தேவன் நம்மளை பார்த்துட்டு இருப்பார். 31 நாளும் 24 மணி நேரமும் நம்முடைய தேவன் நம்ம கூடதான் இருக்கிறார். நம்ம இருதயத்தை பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கான்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம சிந்தனை எதை யோசிக்க? ஏன்னா காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே வீட்டுல நிறைய காரியங்கள் உண்டு. இந்த கடைசி காலத்துல நிறைய குடும்பத்துல கடன், அப்படி இல்லைன்னா குடும்ப பிரச்சனை, இல்லைன்னா வேலைக்கு போற இடத்துல பிரச்சனை, வாழ்க்கையே பிரச்சனை, சரீரத்துல பலவீனம் இருக்கும், பல காரியங்கள் நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு வீட்லயுமே ஒவ்வொரு காரியம் உண்டு. சில குடும்பத்துல பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியாம இருக்கும். சில குடும்பத்துல பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும், அவங்களோட வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமா இருக்காது. சில குடும்பத்துல பிள்ளைகள் இல்லாம இருக்கும். இப்படி நம்ம நிறைய பாயிண்ட் சொல்லலாம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நீ நடத்தும் என்று ஜெபிக்கிறார். எத்தனை குடும்பத்திலே காலையில இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எல்லாருமே என்ன யோசித்து பார்க்கணும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல ஏதாவது இருக்கா? இப்ப என் வாழ்க்கையில நான்லாம் சொல்ல முடியும்ப்பா. கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது பரிசுத்தம்னா என்ன, அசுத்தம்னா என்ன, அவிசுவாசம்னா என்ன, விசுவாசம்னா என்ன, நீதினா என்ன, அநீதினா என்ன, துன்மார்க்கம்னா என்ன, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம்னா என்ன. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு. கையில பைபிள் எடுத்து நான் வாசிக்கிறேன், அந்த வார்த்தைக்கு நான் எவ்வளவு தூரம் கீழ்ப்படுகிறேன், தேவனுடைய சமூகத்துல இருக்கிறேன், எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு.
இதெல்லாம் நம்ம 24 மணி நேர வாழ்க்கையிலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். சில குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருப்பீங்க, ஆனா திங்கட்கிழமை கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? தனி ஜெபம் பண்றீங்களா? குடும்ப ஜெபம் பண்றீங்களா? வீட்டுக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இருக்கா? உங்க இதயத்துக்குள்ள சமாதானம் இருக்கா? உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கா? உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கா? கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது எல்லாமே ஜெயமுள்ள வாழ்க்கையா இருக்கும். உங்களோட வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா? இது எல்லாமே நம்முடைய சிந்தனைக்காக நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். தேவ சித்தத்துக்குள்ள இருக்கும்போது ஆசீர்வாதம், தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது ஆசீர்வாதம், தீமையை விட்டு விலகி ஓடும்போது ஆசீர்வாதம், பொல்லாப்பை விட்டு விலகும்போது ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் ஆசீர்வாதம். இதெல்லாம் ஆசீர்வாதம் தான். அநீதியான காரியங்களை வெறுக்கும் போது ஆசீர்வாதம், கற்பனையை கை கொள்ளும் போது ஆசீர்வாதம், கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம், தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் போது ஆசீர்வாதம். அப்ப கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம்னா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்களை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சிக்காக இந்த காலவேளையிலே சில வசனங்களை நம்ம தியானிப்போம். அது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். ஏன்னா சில குடும்பத்துல நிறைய வாக்குத்தத்தங்கள் தெரியும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வேதனை இருக்கு. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே கோடிக்கணக்கா சொத்து இருக்கு. அந்த வீட்டுல என் கூட உள்ள ஒருத்தர் அந்த வீட்டுக்கு ஜெபிக்க போனார். அந்த வீட்டுல ஜெபிக்கும் போது ஆவியான திட்டமா என்ன வெளிப்படுத்தினார். பாவத்தினால வந்த வியாதி, ஒரு பக்கம் ஃபுல்லா பக்கவாதம், வீட்டுல முடங்கி கிடக்குறாங்க. வயசாயிட்டு ஒரு 60 வயசு 65 வயசுக்குள்ள இருக்கு, முடங்கி கிடக்குறாங்க. அப்ப என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பரிசுத்தவான்களை தப்பா பேசியிருக்காங்க, யாரையோ பேசியிருக்காங்க. வீட்டுல முடங்கி கிடக்குறாங்க. கோடிக்கணக்கா சொத்து இருக்கு, ஆனா வீட்டுல பார்த்தா படுத்த படுக்கை. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மை நாம் தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். நான் 2015 கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன், கண்ணீரோடு வாசிக்க ஆரம்பிச்சேன். 2016 உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே வெறுத்துட்டேன். தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். தேவன் அபிஷேகம் பண்ணி அழைத்தார். வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள், உபத்திரங்கள், கண்ணீர், பிரச்சனைகள், போராட்டம், எல்லாத்துக்கும் மத்தியிலும் இந்த நிமிஷம் வரைய உயிரோட கண்ணா அது தேவனுடைய கிருபை மட்டும்தான். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார். கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது அந்த குடும்பத்துக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்கும். கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது அந்த குடும்பத்துல ஐஸ்வர்யம் இருக்கும். இன்னைக்கு எத்தனை குடும்பத்திலே வீட்டுல கார் இருக்கு, பங்களா இருக்கு, நகை இருக்கு, பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, எல்லாம் பணம் இருக்கு, பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. ஆனா வீட்டுல பார்த்தா வேதனை மட்டும்தான் இருக்கு. நிறைய குடும்பத்திலே பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்க, சம்பளம் பார்த்தா செழிப்பா வருது, ஆனால் வீட்டுக்குள்ள பார்த்தா வேதனை மட்டும்தான் இருக்கு. ஒரு 3 வருஷம் முன்பாக என்ற ஒரு சகோதரி ஜெபிக்க வருமா என்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. அண்ணே, நான் பிறந்ததுல இருந்தே நான் கிறிஸ்டியன் தானே, எனக்கு 36 வயசு ஆயிட்டு, நான் டாக்டர்னே, நான் டெலிவரி டாக்டர், 23 வயசு பிள்ளைக்கெல்லாம் நான் டெலிவரி டாக்டர், நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஏன்னா இன்னும் கல்யாணம் முடியல. நான் வீட்டுலதான் இருக்கேன், எங்க அம்மாவுக்கு பிரியமானபடிதான் வாழ்றேன், கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பிள்ளைதான்,
நான் கர்த்தரை விட்டு இது வரைக்கும் நான் தள்ளி போகல. எனக்கு ஏன் கல்யாணம் முடியல? என் கூட படிச்ச பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிட்டு, எனக்கு ஏன் இன்னும் கல்யாணம் முடியல அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் அந்த மகளுக்காக ஜெபித்தேன். இதை ஏன் காலைல சொல்றேன் அப்படின்னா, 36 வயசு டாக்டர், ஆனா இருதயம் பார்த்தா வேதனையோடு இருக்கு. டெலிவரி டாக்டர் தான், அவங்க தான் டெலிவரி பார்க்குறாங்க. ஆனா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. நான் டெலிவரி பார்க்க நார்மல் டெலிவரி ஆகுது, ஆனா எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை அப்படின்னாங்க. இப்படி இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே ஒவ்வொரு காரியம் இருக்கும். சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய காரியங்கள் இருக்கும். சில குடும்பத்திலே ஒரே மகள் தான், ஒரே பையன் தான், கல்யாணம் முடிஞ்சிட்டு ஒரு பேரம்பேத்தி பார்க்கலாம்னு சொல்லி ஒருத்தனை பண்ணிலாம் ஜெபிக்கிறாங்க. ஆனா இன்னும் ஏன் தாமதம் என்று பல கேள்விகள். 29 வயசு ஒரு வாலிப மகள், இன்னும் கல்யாணம் முடியல. எனக்கு ஏன் இன்னும் கல்யாணம் முடியல? நிறைய குடும்பத்தில் இப்படி கேள்விகள். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல வேதனை வேதனை வேதனை. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பயமானது வேதனை உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கு. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே எதை எடுத்தாலும் பயம், எதை எடுத்தாலும் பயம். பயமானது வேதனை உள்ளது. ஒரு குடும்பத்திலே 24 மணி நேரம் பயப்படுறாங்களா? வேதனை இதயத்துக்குள்ள இருக்கும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வசனத்தை ஏன் உங்களுக்கு இருப்பிடத்தோடு சொல்ல வேண்டியது அப்படின்னா, சில குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்ப்பீங்க. பயமானது வேதனை உள்ளது. யார்கிட்ட பேசினாலும் பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம், காலையில இருந்து ராத்திரி வரையும் பயம். சில குடும்பத்துல பயந்து பயந்து பயந்தே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பயமானது வேதனை உள்ளது. என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கும் போது எனக்கு பயம் தேவையில்லை. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எதிலையா ஒரு காரியத்துல நான் தள்ளி போயிட்டேன்னா, தேவனுடைய சமூகத்துல சாஷ்டாங்கமா விழுந்து, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் உம்முடைய வார்த்தையை விட்டு நான் வழி விலக மாட்டேன்ப்பா, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன்ப்பா, பிசாசுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்கப்பா, உம்முடைய கிருபையால் நிரப்புங்கப்பான்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல நாம் தாழ்த்தும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி, எந்தெந்த காரியத்துல கட்டப்பட்ட நிலைமைக்கும் அதிலிருந்து ஒரு விடுதலை, இது எல்லாமே நம்ம தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தால் மட்டும்தான் முடியும். அப்ப அதிகாலை வேளையில் ஜெபிக்கிற குடும்பம் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தால் கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களிலே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் என்று எழுதப்பட்டிருக்கு. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 7, 8 ஆகிய வசனம் எழுதப்பட்டிருக்கு. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், நமக்கு எதிரி பக்கத்திலே எந்திரிச்சிருவாங்க. நம்ம எந்த இடத்துல வேலைக்கு போறோமோ அங்க ஒரு எதிரி எந்திரிச்சிருவாங்க. பிசினஸ் பண்றீங்களா, கூடயே பக்கத்துல ஒரு எதிரி எந்திரிச்சிருவாங்க. எனக்கு தெரிந்த ஒரு கடை உண்டு. அந்த கடைக்கு நான் அடிக்கடி போவேன். அடுத்த தெருவில் போய் பார்த்தா அங்க ஒரு கடை எந்திரிச்சிட்டு, கேட்டா போட்டி. இதான் கடைசி காலம். எங்க பார்த்தாலும் போட்டி, எங்க பார்த்தாலும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம கிறிஸ்துவோட வருகையில காணப்படணும். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்தி கிறிஸ்துவுக்கு வேக வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கடைசி காலம் நம்ம தேவனோட வார்த்தை கீழ்ப்படிந்தால் நமக்கு நித்திய ஜீவன். கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படணும் அப்படின்னா நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சோதித்து பாரும். நம்மை நாம்
தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கணும். அப்பா, நான் நித்திய ஜீவனுக்கு வரணும்ப்பா, நித்திய ஜீவனுக்கு நான் வரணும்ப்பா, இனி நித்திய வழியில நடத்துங்க, இனி நித்திய வழியில நடத்துங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம எல்லாரும் கேட்கணும், நித்திய வழியில நீ நடத்துங்கப்பான்னு சொல்லி கேட்கணும். 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்துல வேதத்தை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கர் தான். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல வேதத்தை விட்டு விலகிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கே தெரியும், நான் வேதத்தை விட்டு விலகிதான் வாழ்ந்து, அவங்களுக்கும் தெரியும். எத்தனை குடும்பத்துல வேதத்தை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருக்காங்க. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சுனாலே அந்த குடும்பத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வேதனை வந்துருது. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வேதனை ஏன் வருது, எப்படி வருது, வேதனை எப்படி வருது, ஏன் வேதனை வருது? ஏன்னா நான் வேதனையில கஷ்டப்பட்டிருக்கேன், நான் கடன்ல கஷ்டப்பட்டிருக்கேன், நான் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன், நான் மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன், நான் துன்மார்க்கனா வாழ்ந்திருக்கேன், கேடான வாழ்க்கை. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்குமா தெரியுது, வேதத்தை விட்டு விலகினால் துன்மார்க்கன். பாவம் செய்யும்போது தேவனுடைய மகிமை இழந்து போயிடுவாங்களாம். இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து என்கிட்ட எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, பொய் பேசினால் நாசம் அடைவார்னு போட்டுருச்சு. நான் வியாபாரத்துல இருக்கும்போது என்னோட வாழ்க்கையிலே மனைவிக்கு தெரியாம கடன் வாங்குறது, பிசினஸ்ல இருக்கும்போது வியாபாரத்துல நஷ்டம், பல லட்சங்கள் நஷ்டம். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன சொல்லி பார்க்கும்போது பொய் பேசலாம் நாசம் அடைவீர்கள். என் வாழ்க்கையில பொய் இருந்துச்சு. ஒவ்வொரு காரியமா தேவனோட சமூகத்துல அர்ப்பணித்து மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு கற்றுத்தரேன் அப்படின்னா, நம்ம ஜெபம் பரலோகத்துல போகணும் அப்படின்னா, நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம ஜெபம் பரலோகத்துக்கு போகும். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வழி விலகினாலோ, இஷ்டம் போல வாழ்ந்தாலோ, துன்மார்க்கனா வாழ்ந்தாலோ நம்ம ஜெபம் எப்படி பரலோகத்துக்கு போகும்? நம்ம யோசித்து பார்ப்போமே. நீதிமானோட ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். ஒரு மனுஷன் நீதிமானா வாழ்ந்தான்னா, 24 மணி நேரம் நீதிமானா வாழ்ந்தாச்சு அப்படின்னா ஜெபம் கண்டிப்பா உடனே பதில் வரும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நீதிமானா முதல்ல இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் தான், விசுவாசத்தினால் நீதிமான் தான். அவருடைய நியமங்கள், அவருடைய கட்டளை, அவருடைய கற்பனை எல்லாம் கை கொள்ளணும். உண்மையா இருப்பான் ஆகில் அவனே நீதிமான். இன்னைக்கு எந்த குடும்பத்தை கேட்டாலும் உண்மை இல்லப்பா. என் வாழ்க்கையிலலாம் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்ததுனாலே, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில உண்மை இல்லைன்னா எவ்வளவு நஷ்டம் வரும். நான் நஷ்டத்தை நேரடியா பார்த்துருக்கேன். 50-55 லட்சம் ரூபா நஷ்டப்பட்டிருக்கேன், கடன்ல கஷ்டப்பட்டிருக்கேன், எல்லாத்தையும் வித்துருக்கேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். எப்படி நஷ்டம் வருது, எப்படி பிரச்சனை வருது, எப்படி போராட்டம் வருது, ஒரு குடும்பத்துல ஏன் வேதனை வருது? வேதத்தை விட்டு விலகினால் துன்மார்க்கன். வேதத்தை விட்டு விலகி வாழ்ந்தாதான் அந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையே ஆரம்பிக்கு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா, நல்லா ஜெபிக்கிறீங்களா, வேதனை இருக்காது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வழி விலகியாச்சுனாலே வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கன். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்திலே அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, கணவன் மனைவிக்குள்ள உண்மை இல்லை, வியாபாரத்துல உண்மை இல்லை, கம்பெனில உண்மை இல்லை, பேச்சுல உண்மை இல்லை, வாழ்க்கையில உண்மை இல்லை. எத்தனையோ குடும்பத்துல உண்மை இல்லாமல் பிசாசுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். யோபனுடைய வாழ்க்கையிலே உண்மை இருந்துச்சு. இன்று நம்மளுடைய வாழ்க்கையிலே அந்த உண்மை எப்படி இருக்கு? எத்தனையோ குடும்பத்திலே காலவேளையிலே கடன் பிரச்சனை, நிம்மதி இல்லை. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது போய் பேசி கடன் வாங்கியிருப்பாங்க, திருப்பி கொடுக்க முடியாது.
ஒரு குடும்பத்தில் எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. 3 லட்சம் கடன் இருக்கு அப்படின்னாங்க. உடனே சொன்னாங்க, எப்படி இந்த கடன் வந்துச்சுன்னு சொல்லி நான் கேட்டேன். என்னுடைய சொந்தக்கார பிள்ளை ஆன்லைன்ல பணம் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னா மாசம் மாசம் இவ்வளவு ரூபா கிடைக்கும் அப்படின்னாங்க. உடனே இருக்கிற நகையெல்லாம் வச்சு 3 லட்சம் ரூபா அக்கௌண்ட்ல அனுப்பியாச்சு. இப்ப அந்த 3 லட்சம் அனுப்புனதுக்கு அப்புறம் பார்த்தா ரிசல்ட் வர மாட்டேங்குது. அந்த தாய்க்கு பயம் கொடுத்துட்டு பணம் வருமா வராதா? இதுதான் நிறைய குடும்பத்துல நடக்குது. யாரெல்லாம் அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனுடைய சமூகத்துல எந்த அளவுக்கு நம்ம காத்திருக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையே வராது. நீ நிறைய குடும்பத்துல தேவனுடைய பிரசன்னத்துல தேவனுடைய பாதத்துல காத்திருக்கல. கர்த்தருடைய கிருபையினாலே என்னோட வாழ்க்கையிலே நான் வியாபாரத்துல நஷ்டப்பட்டதுனாலே, தனிமையில இருக்கும்போது, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். 1 மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம் இல்ல, ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து நிதானமா உட்காந்து பைபிள் வாசித்து பார்ப்பேன். என் வாழ்க்கையில நான் எப்படிலாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன், எதெல்லாம் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா உட்காந்து ஒவ்வொரு வசனமா வாசித்து வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பேன். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது தெரிஞ்சது, இன்னும் வசனத்தின்படி வாழணும் அப்படின்னா இன்னும் என்னை அர்ப்பணிக்கணும், இன்னும் என் வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை வெளிப்படணும் அப்படின்னா நான் இன்னும் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி வசனத்தை வாசிக்க 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 தேவனுடைய சமூகத்துல தாழ்த்த ஆரம்பிச்சேன். ஒரு குடும்பத்திலே வேதத்தை விட்டு விலகியாச்சினாலே துன்மார்க்கன். உமது வேதத்தை விட்டு விலகுறவர்களுக்கு அநேக வேதனைகள், துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை என்று எழுதப்பட்டிருக்கு. வசனம் எங்க தெரியுமா இருக்கு? 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. எத்தனையோ குடும்பத்துல காலவெளியில் இணைந்திருப்பீங்க. வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்துல வேதனை இருக்கா? நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களிலே, ஐசுரனாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேக வேதனைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்திலே பண ஆசை இருக்கும்போது அநேக வேதனை இருக்கும். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை என்று எழுதப்பட்டிருக்கு. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள். ஐயா, துன்மார்க்கன் யாருன்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து பார்க்கும்போது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கன். பண ஆசை இருக்கும்போது அநேக வேதனைகள் உண்டு. ஐசுரனாக விரும்புகிறவர்கள் சோதனை வந்துருமா, கண்ணி வந்துருமா, மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பலவித இச்சையில விழுந்து போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஐசுரனாக விரும்பணும்னு சொல்லி ஒரு ஆசை. எப்படியாவது நான் பணம் சம்பாதிச்சு, எப்படியாவது நான் கோடி கணக்கில் சம்பாதிச்சிடணும். ஒரு நாள் தேவன் உயிர் பிச்சை போட்டதே தேவனுடைய கிருபை தான். தேவனுடைய கிருபை ஒரு மனுஷன் மேன்மையா நினைச்சிட்டான் அப்படின்னாலே இந்த உலகத்துல எது மேலேயுமே ஆசைப்பட மாட்டான். இந்த கடைசி காலம் பணத்துக்காக ஓடுறாங்க, ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க, பணத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா இயேசுவை விட்டுட்டு ஓடிட்டாங்க. இப்ப அதுதான் பிரச்சனை. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான், ரட்சிக்கப்பட்ட பையன்தான், ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தான். மனுஷனை நோக்கி பார்த்தா சாபம், விக்கிரத்துக்குள்ள போனா சாபம், பொருளாசை வந்து அங்க தரித்திரம், சாபம் எல்லாம் உள்ள வந்துடும். நிறைய குடும்பத்துக்குள்ள ஏன் சாபத்துக்குள்ள போறாங்க? கற்பனை கைக்கொள்ளலாம் சாபம். நிறைய குடும்பத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. தேவனை விட்டு வழி விலகும் போது
எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? பண ஆசை. இந்த பண ஆசையில எங்கேயாவது போய் சிக்கி கொள்றாங்க. விசுவாசத்தை விட்டு வெளியே போயிருந்தாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் அப்படின்னா, எல்லா பிசாசும் ஏன் உள்ள வாரான் அப்படின்னா, பண ஆசை. 4 வருஷம் முன்பாக ஒரு தாய் என்கிட்ட சொன்னாங்க, என் பையன் தண்ணி அடிக்கிறான் அப்படின்னாங்க. நான் உடனே கேட்டேன், எதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பிசினஸ் கோடி கணக்கில் போயிட்டு இருக்கு, ஆனா வீட்டுல மருமக இல்ல. 6 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு, பேரனாவது பேத்தியா இருக்குன்னு சொல்லி பார்த்தேன், இன்னும் இல்லை. புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை போட்டு என் மருமக அவங்க வீட்டுக்கு போயிட்டா. ஏன் சண்டை போட்டான்னு சொல்லி கேட்டேன். என் பையன் டெய்லி நைட் தண்ணி அடிச்சு வருவான், நைட்டு தூக்கம் வராது, பிஸ்னஸ்ல நிறைய காரியங்களை யோசிச்சுட்டு இருப்பான், நைட் தூக்கம் வராது, நைட் தண்ணி அடிப்பான். கணவன் மனைவிக்குள்ள சண்டை, உடனே பிரிஞ்சு போயிட்டாங்க. அவ்வளவுதான். கோடிக்கணக்காக பணம் இருக்கு, ஆனா நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது பணம் 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 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. எல்லா தீமைக்கும். மனைவிட்டு அன்பு கூற முடியல, உண்மையா இருக்க முடியல, தீமையை விட்டு விலக முடியல, பொல்லாப்பை விட்டு விலக முடியல. ஏன்னா பணம் சம்பாதிக்கும் சொல்லி போயாச்சு. அநியாயமான வருமானம் இருக்கா, பெருமை இருக்கா, அங்க பிசாசு உள்ள என்ட்ராயிருவான். இப்ப நிறைய குடும்பத்துல பெருமை, அநியாயமா சம்பாதிக்கிறாங்க, பெருமை உள்ள அந்த இடத்துக்குள்ள லூசிபர் வந்துருவான். இதான் அந்த கடைசி காலம். கர்த்தரை விட்டு தள்ளி போற தெரிய மாட்டேங்குது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, எல்லாரும் கிடையாது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு, தண்டனையில போயிட்டு இருக்காங்க. அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் நிறைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள். யாருக்கு வேதனைன்னு சொல்லி பார்க்கும்போது, மதுபானம் இருக்கிற இடத்துல வேதனை இருக்குமா? எங்கெல்லாம் தண்ணி அடிக்கிறாங்களோ அங்கெல்லாம் வேதனை இருக்கும். நிறைய குடும்பத்திலே வாலிப பிள்ளைகள் 15 வயசு 17 வயசு 19 வயசு படிக்கிற பிள்ளைகள் தான். ஆனா வீட்டுல அப்பா தண்ணி அடிச்சு, வீட்டுல சண்டை போடுறதுனால, வீட்டுல காசு இல்லாம இருக்கிறதுனால நிறைய வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேலைக்கு போயிருந்தாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, எங்க வீட்டுல படிக்க வைக்கல, அதனால நாங்க வேலைக்கு வந்துட்டோம். நிறைய பிள்ளைகள் சூப்பர் மார்க்கெட்டு இல்லைன்னா துணி கடை அந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்காங்க. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, வீட்டுல அப்பா எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் தண்ணி அடிச்சு, வீட்டுல காசே வராது, பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு எண்ணிச்சு உடனே வேலைக்கு போயிடுவாங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் பார்த்தா, ஐயோ நான் நல்லா படிச்சிருப்பேனே, படிக்க முடியாம போயிட்டு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு வருத்தம், வேதனை. காரணம் என்ன? வீட்டுல தகப்பன்மார் தண்ணி அடிக்கிறதுனால வீட்டுல இவ்வளவு பிரச்சனை. யாருக்கு வேதனை? மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தைப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகளுக்கும் தானே என்று எழுதப்பட்டிருக்கு. வசனம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29 முதல் 32 ஆகிய வசனம் எழுதப்பட்டிருக்கு. இந்த கடைசி காலம் எத்தனையோ குடும்பத்திலே மதுபானத்திலே அடிமையா இருக்காங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறாங்க, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஓடுறாங்க. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சுனாலே நிறைய குடும்பத்துல வேதனை தான். இந்த கடைசி காலத்திலே இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். 4 வருஷம் 5 வருஷம் முன்பா கொள்ளை நோய் வந்துட்டு போச்சு, அவ்வளவுதான். சில குடும்பத்துல உயிர் இல்லை. இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். சில தேசத்துக்குள்ளே பஞ்சம் இருக்கு, இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். சில குடும்பத்திலே பல காரியங்களை காலையில் யோசிப்போம். தேசத்துக்குள்ள என்ன நடந்து பார்க்கும்போது பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலே, இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். 16ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும்.
கடைசி காலத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க, விக்கிரத்துக்குள்ள போயிருந்தாங்க. அந்த குடும்பத்துல பார்த்தா வேதனைகள் பெருகும் என்று எழுதப்பட்டு. அப்ப யாரெல்லாம் காலவெளியில இணைந்திருக்கிறீங்களோ, வேதனை ஒரு குடும்பத்துக்குள்ள ஏன் வரும்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. நிறைய குடும்பத்துல தாய்மார்கள் படுற வேதனை ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க பார்த்தா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிருப்பாங்க, வீட்டுல பார்த்தா கணவர் பார்த்தா விக்கிரகத்துல இருப்பாங்க. 38ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும், நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். சில குடும்பத்துல தாய்மார்களுக்கு 24 மணி நேரம் நிம்மதியே இருக்கு. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே ஒரு தாயார் உண்டு, வயசு கம்மிதான், வாலிப வயசுல தனக்கு பிரியமான ஒரு நபரை பார்த்து விரும்பி திருமணம் முடிச்சாச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தா அந்த குடும்பத்துல பார்த்தா அந்த மகளுக்கு பார்த்தா வேதனை, ஒரே வேதனை. என்னன்னு சொல்லி கேட்கும்போது கணவர் சரியில்லை, கணவர் பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா மதுபானம், இன்னொரு பக்கம் பார்த்தா விபச்சாரம், இன்னொரு பக்கம் பார்த்தா வேலைக்கு போல, இன்னொரு பக்கம் பார்த்தா சரீரத்துல பலவீனம். அந்த வாலிப மகள் வாலிப வயசுல அம்மா அப்பா வார்த்தை கீழ்ப்படியாமல் இஷ்டப்பட்ட ஒரு ஆசை ஒரு மனுஷனை விரும்பி, இப்ப பார்த்தா அந்த மகளுக்கு பார்த்தா குடும்பத்துக்குள்ள நிம்மதியே இல்லை, இன்னொரு பக்கம் பார்த்தா பிள்ளை இல்லை. ஒரே வேதனை வேதனை வேதனை. நாள் முழுவதும் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். சில குடும்பத்துல எல்லாம் வேதனை மட்டும்தான் இருக்கும். ஆனா ஒரு குடும்பத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கும் ஐஸ்வர்யத்தை தரும்போது அதனோடு வேதனை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. வேதனை இருக்காது. கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது வேதனை இருக்காது. கர்த்தருடைய வேலையை அசதியா செஞ்சாலே சபிக்கப்படும் சொல்லி போட்டிருக்கு. நிறைய குடும்பத்துல பொருத்தனை பண்ணிடுவாங்க, கர்த்தருக்காக நான் அப்படி செய்றேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணிடுவாங்க. அதே போல வாழ்க்கையில இருக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்த்தாலே பெரிய ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா நிறைய குடும்பத்துல பொருத்தனை பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய பாதப்பிள்ளை உண்மையா இருக்கிறோமா? இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஜெபிக்கிறார். நிறைய குடும்பத்துல இதுதான் பிரச்சனை. அதனால கால வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் சம்பூர்ணமான ஆசீர்வாதம் உண்டு. இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம், நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒருமனப்பட்டு புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்புடைய பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி எடுத்து சொல்லிடும்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றிப்பா. எத்தனையோ குடும்பத்திலே வேதனையோடு வாழ்றாங்கப்பா. ஒரு பக்கம் பார்த்தா பணம் தட்டுப்பாடு, ஒரு பக்கம் பார்த்தா வீட்டிலே பிரச்சனை, ஒரு பக்கம் பார்த்தா வெளியில வேலைக்கு போற இடத்துல பிரச்சனை, வியாபாரத்துல பிரச்சனை, கம்பெனில பிரச்சனை. எத்தனையோ சூழ்நிலை தான்ப்பா கால வேளையில இணைந்திருக்காங்க. எங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனைகள் எல்லாம் பிதா குமார் பரிசுத்த நாமத்துல முத்திரை விடட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வெளியேறப்பட்டும். இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. உங்க பாதப்படியில எங்க எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். உங்க சித்தத்துக்குள்ளே அப்பா நாங்க எல்லாரும் வாழ அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களோட வாழ்க்கையில சுயத்துக்காக ஓடிடக்கூடாது, மனுஷனை பிரியப்படுத்த ஓடக்கூடாது. தேவ திட்டத்தின்படி எங்களோட வாழ்க்கை இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. புது கிருபையால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க ராஜா. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. ரட்சிப்பின் வசதி தாங்கப்பா, நீதியின் சால்வை தாங்கப்பா, ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பம் ஆசீர்வட்டும். ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து ஆசீர்வதிங்க. இந்த நாளில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் வேலி அடைத்து ஆசீர்வதிங்க. காலை வேளையில பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்தை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தால் நிரப்புங்கப்பா. கற்பதனையை ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, அப்போ அவங்க பிள்ளையோட கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. வாலிப வயசுலேயும் உன் சிறுசிய நினை என்று வேதம் சொல்கிறது. வாலிப பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ நல்ல காலேஜ் படிக்கணும்ப்பா, நல்லா படித்து எக்ஸாம் எழுதணும்,
பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தால் நிரப்புங்க, தேவ புத்தினால் நிரப்புங்க. முன்னும் பின்னுமா பாதுகாப்பு தாங்க. திருமண வயசு தாண்டுது, ஏற்ற துணை தாங்க. திருமணத்துக்குள்ள தேவையெல்லாம் சந்திங்க. குடும்பமா ஜெபிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில எல்லா கருத்திலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற குடும்பம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டும். பலநிலை திறந்து, பண்டகசாலை திறந்து, உங்க பிள்ளைகளுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய வம்சத்தை ஆசீர்வதிங்க, அவங்களுடைய தலைமுறை ஆசீர்வதிங்க. அப்பா, இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. விசேஷமாக அப்பா, கர்த்தரை விட்டு தள்ளி போற தீமையான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம் எது இருந்தாலும் எடுத்து போட்டுருங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ, சுவிசேஷ ஊழியத்துக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அந்த குடும்பத்தை விசேஷமா கர்த்தர் ஆசீர்வதிங்க. மிஷனரிமாருக்கு தேவையுள்ள பாதுகாப்பு தாங்க. எந்தெந்த நாட்டுக்குள்ளே பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறாங்களோ அப்போ அவங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்கப்பா. அந்த நாளிலும் உங்க பிள்ளைகளுக்கு 24 மணி நேரம் பாதுகாப்பு வேணும்ப்பா. எல்லா தேசத்தில் உள்ள மிஷனரிமாருக்கும் பாதுகாப்பு வேணும். உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். தேசத்தில் உள்ள பரிசுத்தவான்களே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீதிமான்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ்ன்னு சொல்லி அப்பா கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டுருக்காங்க. சந்தேகம், கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை. சில குடும்பத்திலே தேவையில்லாத விபச்சார அடிமையில போய் சிக்கிக்கொள்றாங்க. மதுபான அடிமை, சில குடும்பத்திலே பொல்லாத காரியத்தில் போய் சிக்கிக்கொள்றாங்க. சில குடும்பத்தில் விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனி ஏவலில் கட்டப்பட்டிருக்காங்க. அந்த வீட்டுக்கு கிரீசர் எல்லா பொல்லாத சர்ப்பத்தின் கிரியை, தந்திரமான ஆவியல் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாமத்தை சுட்டு அறியப்படட்டும்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாமத்தை சுட்டு அறியப்பட்டும். எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை எரிந்தெறிந்து சாம்பலாட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை எரிக்கப்பட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாமத்தை சுட்டு அறியப்படட்டும். தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்துக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தராகிய நாமத்தினால் வேலி அடையப்படட்டும். இந்த நாளில் வெளியில புறப்படுறாங்கப்பா, டிரைவிங் லைன்ல போறாங்க. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய பாதுகாப்பில் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கு சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க. பூரண விடுதலை தாங்க, பூரண ஆரோக்கியம் தாங்க, தீர்காயுசு தாங்க. எல்லா பலவீனத்திலும் நீக்கி போடுங்க. உங்களுடைய தலைமுறை கருத்தினாலே சுகம் மாநில பேசும்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் சுகமாக்கி தாங்க. இந்த நாளிலும் அப்பா, நிறைய கடன்ல கஷ்டப்படுகிற குடும்பம் உண்டு. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. அவங்களுடைய தேவைகளை சந்திங்க. மனிதனுடைய கண்கள்ல தயவுடைய கிருபை செய்யுங்கப்பா. எத்தனையோ நாட்டுக்குள்ளே தனிமையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, வேலை செய்யற இடத்துல தனிமையா இருக்காங்க, பல தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் தந்து கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, தேவனர்களே அப்போ மினிஸ்டர்ல கர்த்தர் ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளில் வீடு கட்டுறாங்க, சில குடும்பத்துல பிசினஸ் ஆரம்பிக்காங்க, வண்டி வாங்க நினைக்கிறாங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. கவர்மெண்ட் வேலைக்கு ஜெபிக்கிறாங்க, பிரைவேட் வேலைக்கு ஜெபிக்கிறாங்க. நிறைய குடும்பத்துல வேலை இல்லாம இருக்கு, குடும்பத்துல நிறைய கடன் பிரச்சனை இருக்கு. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. ஹோம்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க. சில குடும்பத்துல பிள்ளைகள் தனிமையா இருக்கு. அந்த குடும்பத்துக்கு சகலமான பாதுகாப்பு தாங்கப்பா. தேவனர்களே அப்போ மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா ஜபகுரிக்கா ஸ்தோத்திரம்ப்பா. அப்போ அவங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. எல்லா குடும்பத்துக்கும் தேவ சமாதானம் உண்டாகட்டும்ப்பா. அவங்களுடைய இதயத்துக்குள்ளே என்னென்ன கவலை இருக்கோ, என்னென்ன வேதனை இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாம மட்டுமே விடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கர்த்தர் பொறுப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.